ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டீம் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்குறோம்னா தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு எம்பரர் பேனர் யூனிவர்ஸ் ஆல் அப்படிங்கிற மானோட எபிசோட் 4 இருந்து எபிசோட் 7 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். மற்ற 1லேருந்து 3 எபிசோட் பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க. இதே மாதிரி என்னோடய சேனலில் வீடியோஸ் போட்டிருப்பேன், அதையும் மூவியாக மேக் பண்ணி அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இவதுக்கு இப்படி இருக்கா, இவன்னா பைத்தியமா, அவங்ககிட்ட போய் நின்று அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹேய், திரும்ப சொல்ல மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்லி பார்த்துட்டேன், நீ ஒரு ஈவில் பின்னாடி நிற்கிற. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஒரு பெரிய ஈவில். என்ன தான் ஆனாலும் உன்னை சூபாய் கிட்ட நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிகிட்டு இருக்க. சரி, நீ அவன் கூட சேர்ந்து சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளோட காப்பர் கைனை வச்சு அடிக்க, அவ்வளோதான் நம்மளோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம சடனாக நம்ம குயின்டியான் மேலே அட்டாக் பண்ண வந்தது. பட்டுன்னு வேறு டைரெக்ஷன் நோக்கி அந்த காயின்லாம் போக ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம மஞ்சள் மூடி தான் வந்து காப்பாற்றிருக்கா. நீ சூபாயை வந்து மாஸ்டர்னு சொல்கிற, அப்படிப்பட்ட மாஸ்டரை நீ அட்டாக் பண்ண வந்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ நரகத்துக்கு போய் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. என்ன தான் அட்டாக் பண்ணோம் நம்ம குட்டை வச்சு அடுத்து அதுலேருந்து பயங்கர ஃபோர்ஸ் க்ரியேட் ஆனாலும் இந்த கட்டை உடைய மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ சைடு தான் சீன் போகுது. நம்ம ஹீரோவும் நிலைமை இப்படியே போனால் சரிவாகாது அப்படின்னு சொல்லிட்டு அயனாமை வந்து நம்ம ஹீரோ வந்து 1000 சோல் பேனர் கூட இழுத்துடுறான். இவனும் நம்ம 1000 பேனர் வெப்பக்குள்ள வந்து நம்ம இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நான் எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோட பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும், நீ இப்போ என்னோட 1000 பேன் சோலனுக்குள்ளே தான் இருக்க, நீ ஒன்றும் பயப்பட வேணாம், அவன் அடித்த ஒரே ஒரு இடத்துல நீ மண்டையை போட்டுட்ட, அதனால தான் உன்னை இந்த 1000 பேன் சோலனுக்குள்ளே இழுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவது. ஓ, அப்போ நான் டெத்தாகி திரும்ப இவரோட ஸ்கில்னால் உயிராக இருக்கேனா, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னால் லெவலப்பும் பண்ண முடியும், எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறங்கிற பொறுத்து நான் உங்களெல்லாம் லெவலப் பண்ணுவேன், அடுத்த ரிலீம்க்கு போகிறதுக்கு அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க இன்னுமே குஷியாயிருவானுங்க. நீங்கள் என்னோடய சர்வெண்ட் மட்டும் இல்லை, எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அதனால் நீங்கள் எல்லா பேரும் செத்துறாமல் சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அடுத்ததாக வந்து நம்ம ஹீரோ ஆர்டர் படி அவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஸ்கெலிட்டன் மண்டையன் கிங்கும் நம்ம ரெட் கேர் பொண்ணை அட்டாக் பண்ண போயிடுவான். அந்த அட்டாக்கில் வந்து அந்த ரெட் கேர் பொண்ணு தப்பிச்சுட்டு 1000 பேனர் சோல் வெப்பனா, இந்த வெப்பனை வச்சுட்டு ஈவிலான வேலையெல்லாம் பார்ப்பாங்களே, அப்போ நீங்கள் என்ன திருந்தலையா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறா. இந்த பவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமாக அந்த காப்பர் காயின் அட்டாக்கை வச்சு அந்த ஸ்கெலிட்டன் மேலேயே போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் அந்த ஸ்கெலிட்டன் மேலேயும் போட்டுறா. இதோட ஃபோர்ஸ்னால் நம்ம ஸ்கெலிட்டன் வந்து தயாரோட அமைக்கிற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம ஸ்கெலிட்டன் ஸ்கின்னும் அங்கே போராடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம அயனாமும் வந்து இங்கிட்ட இருக்கிற ஒரு பயவுள்ளே அடிக்கலான்ட்டு போகும். இவனும் அடடடா, என்னை அடிக்கிறதுக்கு இவ்வளோ முறை கொசு அமுச்சு விடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அயனாமும் ஒரே ஒரு தட்டு தான் தட்டுவான். அதுக்கே இவன் சுருண்டுட்டு விழுந்து போயிடுவான். இந்த மாதிரி ஒரு வீக்லிங்கை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம 2 பேரும் டேரெக்டாக சண்டை போடலாம், என்னோடய ஸ்வாட் மைண்ட்ஸ் இப்போ டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது மாஸ்டர், நான் இந்த எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்ட வேணாமா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ணேன். இந்த பொண்ணும் ஒரு ஸ்வாடை வச்சுட்டு ஒரு ஆர்டாக ஸ்லேஷே பண்ணுறான்னு, எவ்வளோ பெரிய ஆள், நம்ம சூப்பாய் கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்துட்ருக்க. குயின்டியான் என் பின்னாடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், தம்பி நீ யாருன்னு காட்டிட்ட, இப்போ நான் யாருன்னு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சுற்றுன்னு சுற்றி நம்ம ஹீரோ வந்து ஸ்வாடை வச்சு ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட 6 ஸ்வாடோட ஷீல்டு வந்து அது மேலே மோதி ரெண்டும் பட்டுன்னு உடையிற மாதிரி காட்டுறானுங்க. இந்த பொண்ணு அதோட ஃபோர்ஸை பார்த்து பயந்துட்டு என்னென்னையா பண்ணுறாங்க, ஒருத்தன் என்னடானா ஷீல்டு கிரியேட் பண்ணுறான், இன்னொருத்தனடா அட்டாக் பண்ணுறான், பயங்கரமான ஆளாக இருக்காங்களே, அப்புறம் இது என்ன மெமரிஸ், மாஸ்டர் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது ஹீரோவோட கரண்ட் லெவலை பார்த்து இவ திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. இதை பார்த்து அந்த மண்டையனும், நம்ம குயின்டியானுக்கு வந்து பழைய மெமரிஸ்லாம் வருது போல், இது நல்லதுக்கு தான், ஏன்னா அவனும் ஜாயின் பண்ணிக்கிட்டா நம்ம மாஸ்டரை எதிர்க்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண வருவான். அட்டாக் பண்ண வந்ததில் நம்ம ஹீரோவும் திரும்பவும் சீல்டை போடுவான். ஹீரோவோட கழுத்து முன்னாடி போகும்போது நம்ம ஹீரோவும் அக்யூரேட்டாக சீல்டை போட்டிருப்பான். என்னை போட்டு தள்ளவ தான் வந்திருக்கும்போது ஒரு நல்ல சோடா எடுத்துக்கணும் தம்பி, இப்போ பார்த்தியா உடஞ்சி போச்சு, அச்சச்சோ பாவம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதோட அவனோட சோடை உடஞ்சி அவனும் பறந்துடுறான். நம்ம ஹீரோ சோடை உடச்ச பார்த்த குயின்டியான் அப்புறம் அந்த மஞ்சள் முடியெல்லாம் சாக்காயிட்டு அவனை சும்மா விடாதீங்க கொல்லுவோ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு கிடப்பாங்க. நம்ம ஹீரோவை பார்த்த இந்த பொண்ணும் நம்ம ரெட் கேர் யோசிக்கிறான், இவன் பலவிதமான கோல்டன் க்ரூ ரேங்கில் இருக்க 100லாம் வச்சுருக்கான், அது மட்டும் இல்லாமல் இவனோட ஸ்வாடை உடச்சிட்டான், இப்போ என்ன பண்ண போகிறீங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி இவ திங்க் பண்ணிகிட்டு இருக்க. உடனே இவனும்
இப்படி நினச்சாதாயா தப்பு, என்னோடய ஸ்வாடு உடஞ்சாலும் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த உடஞ்ச பீசஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவோட கழுத்தில் அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோவும் அதை ஜஸ்ட் மிஸ் சார்ஜ் பண்ணிட்டு இதை நான் எதிர்பார்க்கல என்னோட டிசைபிள் கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இப்போ புரோக்கான ஸ்வாடை திரும்ப ஒட்டிக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஸ்வாடை திரும்ப ஒட்ட வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோவும் டாச் பண்ண முடியாத நிலைமையில நிற்கிற மாதிரி தெரியும். இதை பார்த்து நம்ம குயின்டியானோ, இல்லை மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு எடுப்பா. இப்போ நம்ம ஜாம்பிஸ் 2 பேரும் பார்த்துட்டு, மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பதகிட்டு இருக்க, ஒரு வேளை எப்படி தான் இவனோட கதை முடியணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. கடைசியில் பார்த்தா அயன்போன் வந்து இந்த அட்டாக் வந்து தடுத்துருவான். என்னப்பா சாக்காயிட்டியா, இந்த யூஸ்லெஸ் உன்னை எப்படி தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ரோட் சத்தம் கேட்கும். இல்லை இப்படி நடக்கக்கூடாது, ஏய் பிரதர் நீ ஒழுங்காக அந்த இடத்துல வந்து டாச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம அயன்கிட்ட இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அவனோட சோடை இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டும். இல்லை இது என்ன விதமான அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தோடய பார்த்துட்டு இருக்க. இந்த உலகத்தில் என்ன தான்டா நடக்குது அப்படிங்கிறது நம்ம அயனும் ரொம்ப கடுப்பாயிட்டு, ஏண்டா இதுக்கு தான்டா நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோடோட சேர்த்து இவனும் ஒரு அடி அடிச்சிருப்பான். இவனும் பயங்கரமாக ஆனால் அடி வாங்கினதில் அப்படியே பறந்து போய் விழுகிற மாதிரி காட்டுறாங்க. இவனு அவனை சும்மாவே விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மூஞ்சியில் பலார்னு குத்திக்கிட்டு இருக்கான். இவனும் அந்த அடித்த ஃபோர்ஸில் பறந்து போய் விழுகிறான். நம்மளால் ப்ரூஸ்லி மாதிரி அடின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் நம்ம அதே சீன் கட்டாகி நம்ம கிங்கை தான் காட்டானுங்க. இப்போ இந்த போன்ஃபைட் ஜாம்பியை வந்து நான் கிங்கினே கூப்பிட்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிங்கும் இந்த காயின்லாம் வச்சுட்டு என்னை தடுக்க முடியுமான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரோட் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கடா நான் எப்படி இதுலேருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணி அதுலேருந்து ஒரு வழியாக வந்துடுற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம கிங்கும் அந்த காயின்குள்ளேருந்து வெளியே வந்ததை பார்த்தா நம்ம ரெட் ஹேரும், இல்லை இது இப்படியே நடக்கக்கூடாது, இப்படி போனால் நிலமை இன்னும் மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம பேடும் பின்னாடி வந்து அதோட ரோரோ அட்டாக் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இருக்க தொல்லைக்கு இந்த சனியன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, என்னை இப்படி இரிட்டேட் பண்ணதுக்கு உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் சீன் கட்டாகி நம்ம அயன்மேன் கிட்ட தான் வருது. நம்ம அயன்மேனும் இந்த பிரதர்காரனை போட்டு துவச்சிட்ருப்பான். அப்புறம் இவனும் இவங்கிட்டலாம் அடி வாங்கணும்னு ஒரு எனக்கு தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு 48 இல்யூஷன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ணி அப்படியே வீசிடுவான். இப்போ நம்ம அயனாமும் செவத்தில் அடிச்சுட்டு கீழே விழுகிற மாதிரி காட்டுறானுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கிட்ட இருக்க ஆர்டிஃபெக்ட் ஒரு கயிறை வச்சு அவனை கட்டி போடுற மாதிரி காட்டுறானுங்க. இவனும் அந்த கயிறில் நல்லாவே மாட்டிக்குவான். இப்போ இவனும் யோசிக்கிறான், நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. ஐனியம் உன்னோட வேலையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கமெண்ட் பண்ணோன்னே, சரிங்க மாஸ்டர் இவனை போலன்னு இப்போவே பொழந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடே வாயில் அடிக்காதா, வாய் வலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பல்ல கடிச்சிட்டு சத்தம் போட்டிகிட்டு இருக்க. பேசாமல் அடி வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன் போன அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பார்த்து நம்ம குயின்டியானும் அப்படித்தான் நல்லா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ரெட்காரும் அப்படித்தான் நல்லா போட்டு போதாடா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடித்தோன்னே நம்ம பிரதர்காரனும் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு களிமண் மாதிரி அப்படியே மண் மாதிரி அப்படியே கரைஞ்சி போயிடுறான். இதை பார்த்தா நம்ம அயன் போனோம், மாஸ்டர் இது என்னது, இது வந்து ஒரு கிளே மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த அடிபட்டு போன களிமண்லாம் திரும்ப ஒன்றா சேர்ந்து அவனை மாதிரியே உருவெடுக்குது. மாஸ்டர் நீங்கள் மாஸ்டர்னா நான் உங்களுக்கு மாஸ்டருக்கே மாஸ்டர், இப்போ வரீங்களா சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்தியை நிட்டுவான். என்னால் உங்களை கொல்ல முடியும், உங்களால் என்னை கொல்ல முடியுமா, முடிஞ்சால் என்னோட சண்டை போட்டு போடுறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இவன் வந்து கிளே மாதிரி மாறுற ஒரு டெக்னிக் வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோவும் உறுதிப்படுத்திக்கிறான். இவனும் இந்த குயின்டியன் கத்துனதில் எலிச்சன் ஆகிட்டு, நீ வேற ஏன் கத்திக்கிட்டே கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்டியனை அட்டாக் பண்ணிடுறான். குயின்டியன் அட்டாக் பண்ணி சாப்பிட்ற டைமில் ஒரு ஸ்வாடு வந்து நம்ம ஹீரோ தூக்கி போடுறான். இந்த ஸ்வாடை வச்சு நான் அவளை தடுக்க முடியுமா, என்னோடய ஸ்வாடு வந்து அவன் மேலே குத்தி அவளை பொடுத்தல தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இழிச்சிக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் ஒரு காப்பர் காயின் வந்து இவனோட அட்டாக்கை வந்து தடுத்துருக்க மாதிரி காட்டுறானுங்க. இவனும் எந்த அட்டாக்ல என்ன நலிஃபை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த அட்டாக் வந்து காப்பர் காயின் ஆச்சு. அப்போ இந்த அட்டாக்கை நீ தான் பண்ணியா ரெட்டியர் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து அவங்க பக்கம் சேர்ந்துட்டியா அப்படிங்கும்போது, இல்லை நீ தான் மாறிட்ட, அது வந்து நம்மளோட ஜூனியர் சிஸ்டர், உன்னால் எப்படி அவளை அட்டாக் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல நான் எப்படி அவளை அட்டாக் பண்ண முடியும், என்னை மன்னிச்சிடு, நான் வந்து கோவத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ விட்டு எரிஞ்ச சோடும் வந்து ஸ்பிரிச்சுவல் வாட்டருக்குள்ளே போய் பட்டுற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம ஹீரோ கேங் எல்லா பேருமே சேர்ந்து எதையோ ஒன்று பார்த்து அதிர்ச்சி ஆகிற மாதிரி காட்டுறானுங்க. என்னடா அப்படி அதிர்ச்சியாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதரும் என்ன தான்டா இங்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனும்
பின்னாடி திரும்பி பார்த்துருப்பான். பின்னாடி அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் வாட்டருக்குள்ள வந்து ஏதோ ஒன்று கொப்பளிக்கிற மாதிரி வரும். அந்த கொப்பளிக்கிற மாதிரி சத்தம் வந்தது திரும்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் வாட்டர் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும். இவனுங்களும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நம்ம தான் அந்த வாட்டரை வந்து முழுசாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பெரிய ஃபீனிக்ஸ் வெளியே வரும். இதை பார்த்து நம்ம பேர்டும் கிங்கும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஏன்ஷியன்ட் காலத்தில் வாழ்ந்த அதே ஃபீனிக்ஸா, இதெல்லாம் நான் கண்ணால் பார்ப்பேன்ட்டு என்னாலே நம்ப முடியலை அப்படிங்கும்போது நம்ம மஞ்ச முடியும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம பிரதரும் இல்லை, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதர்காரனும் அந்த வெளியே வந்து அந்த ஃபீனிக்ஸே பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்களும் அந்த அதிர்ச்சியோடய நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க, என்ன கண்ணுங்களாம் அதிர்ச்சியாக இருக்கா, இப்போ தெரியுதா நான் ஏன் உங்களுக்கு மாஸ்டராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு டைலாக்கை சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வாட்டரை பார்த்து இவங்க அதிர்ச்சியோடு இருக்க நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். காண்டாமிருகத்தோட வந்து ஸ்டோனை ஒன்று எடுத்துக்கிட்டான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு மூடு பனியோட ஒரு ஃபாகு வந்து நம்மக்கிட்ட ஹீரோக்கிட்ட இருந்த மாதிரி சொல்கிறானுங்க. அது எப்படி வச்சு நம்ம ஹீரோக்கிட்ட தெரியலை. இப்போ நம்ம ஹீரோ இதை தான் சொல்லிகிட்டு இருப்பான். இதை வச்சு ஒரு ஒரு வழிகாட்டியை கிரியேட் பண்ணலாம், அதாவது ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் வாட்டரை வெளியே கொண்டு வந்திருக்கான். அது மூலமாக இந்த வெப்பனுக்குள்ளே இதோட பவரை இன்ஜெக்ட் பண்ணி இதுலேருந்து ஃபீனிக்ஸை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானுங்க. இதை பார்த்த அவனுங்களும் இந்த நெருப்பு நம்மளை எரித்து சாம்பலாக்கிறோம், அதனால் இங்கேருந்து நம்ம ரிட்ரீட் பண்ணிடலாம். மாஸ்டர் உன்னை அடுத்த தடவை பார்க்கும்போது உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எங்கேயா சாவோட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கயிறை வச்சு கட்டி போட அவனும் திரும்பவும் கிளேயம் மாதிரி அதுலேருந்து தப்பிச்சிடுறான். நான் களிமண்ணா மாதிரி திரும்ப திரும்ப தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன்டா, அதனால் என்னை பிடிக்க முடியாது, உன்னை அடுத்த தடவை போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மஞ்ச முடியும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அடுத்த தடவை உங்களை அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, அதனால் இப்போவே அவங்களோட கதையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் இது ஒரு பஃப் மாதிரி தான், இதோட ஃபுல் பவரும் இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இவனுங்க எல்லாரும் பயங்கர ஷாக்காயிருவானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஓவர் பவராக இருக்க மாதிரி நமக்கு தோணியிருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அயன் போன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அயன் போனும் இவர் நினச்சா நம்மளை பொறுத்தல முடியும், இருந்தாலும் நமக்கு தேங்க்ஸ் கேட்குறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்போதைக்கு என்கிட்ட பவர் இல்லை, அதனால தான் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்கள துரத்தி அடிச்சு அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பிரிச்சுவல் வாட்டரில் உட்காந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த மஞ்சள் முடியும் நானும் கல்டிவேட் பண்ணி பிரேக் த்ரூ பண்ண போகிறேன், இப்படி ஒரு விதமாக அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தண்ணிக்குள்ளே குதிச்ச பின்னாடி தான் ஒரு சாக்கு, ஏன்னா இது வந்து லிக்விட் மாதிரி இருக்கும் கொல கொலன்னு. இதை பார்த்துட்டு என்னடா லிக்விட் மாதிரி இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ இதுக்குள்ளே இப்படிலாம் குதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். குதிச்சனால வந்து அவனும் தண்ணிக்குள்ளே போகாமல் மேலே மிதந்துக்கிட்டே இருப்பாள். ஏன்னா இது ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும், அதனால தான் லிக்விட் மாதிரி அப்படின்னு அவள் சொல்லியிருப்பாள். இப்போ அவளும் நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் உட்காந்துருக்கானோ, அப்புறம் நம்ம கிங்கு, அப்புறம் வந்து நம்ம வேர்டு எப்படிலாம் உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பொசிஷனில் இவரும் உட்கார ஆரம்பிக்கா. அப்படி சீன் கிடையாது நம்ம ஹீரோ கிட்ட தான் போகுது. நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் நான் அடுத்த லெவலுக்கு போகணும், அப்போ தான் இன்னும் என்னால் ஸ்ட்ராங்காக முடியும், சர்வே ஆக முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அடிக்க வர அவ்வளோதான் நம்ம சூப்பரோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக பார்த்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா அந்த ஸ்வாடோட பவர் வந்து அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், பக்கத்தில் வேற அட்டாக் பண்ணுறா, இதனால் சூப்பர் என்னால் டார்ச்சே பண்ண முடியாது, நம்ம ஹீரோ அவ்வளோதான் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கிங்கு பேடு சாம்பி எல்லாம் கத்திட்டு கிடப்பாங்க. நம்ம ஹீரோவும் நான் பழைய ரிலீமில் இருந்தால் இதை தடுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், ஆனால் கோல்டன் குரல் ரிலீமில் நான் இப்போ இருக்கேன், அதனால் உன்னோட ரிலீமில் வச்சுன்னா என்னை இப்படி டிபீட் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுத்தாமட்டிலே ஒரு அடியை போட்டு அவளை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு படுக்க வச்சிடறான். அவனும் இப்போ அப்படியே தண்ணிக்குள்ளே மயங்கி விழுகிற மாதிரி காட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம அயனும் இவளுக்கு என்னாச்சு, வழக்கமாக நம்ம மாஸ்டர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாளே, ஃபுட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சோத்தில் இருந்து ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி ஒரு பேரியர் போட்டிருப்பாங்களா, அதை கடந்து நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வாட்டருக்குள்ளே இன்னும் இண்டக்ஷனாக உள்ளே போகிற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம ஹீரோவும் ஸ்பிரிச்சுவல் வாட்டரோட ஆழத்துக்கு இன்னும் உள்ளே போக போக அதோட ஆறாவோட லெவல் வந்து அதிகமாகிட்டே போகும். நம்ம ஹீரோவும் இது நல்லது தான் போல், இந்த மாதிரி ஒரு இடத்த இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல, அது மட்டும் இல்லாமல் இந்த குயின்டியன் அப்புறம் என்னையே அவள் அட்டாக் பண்ணா அப்படிங்கிற உண்மையெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் இன்னும் ஸ்ட்ராங்காகிக்கிட்டே போகணும், அவங்களுக்கெல்லாம் என்னை எதிர்க்க முடியாத ஒரு அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காகணும், அப்போ தான் இன்னும் என்னால் நிறையா உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சரி இந்த ஸ்பிரிச்சுவல் வாட்டரில் இருந்து கல்டிவேட் பண்ணி நான் இன்னும் ரிலீம்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து நிறைய அட்டாக்லாம் நம்ம ஹீரோவை நோக்கி வர மாதிரி காட்டுறோம். அதெல்லாம் சின்ன சின்ன கொசு மாதிரி தெரிஞ்சாலும் அதெல்லாம் பயங்கரமான மாஸ்டராக இருக்கும். இதனால் நம்ம கிங்கு
பேடி எல்லாம் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க. அட்டாக் பண்ணோன்னே நம்ம ஹீரோவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னு பார்த்தா நீங்கள் EXP கெயின் பண்ணியிருக்கீங்க. அட்வான்ஸ்டு லெவல் ஜாம்பியை கொன்னனால உங்களுக்கு EXP ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாம்பியை கொல்லும் போதும் அந்த கொசுக்கிட்ட இருந்து ஒவ்வொரு EXP ஏறிக்கிட்டு இருக்கும். இதனால் அந்த சோல்ஸ் எல்லாம் தின்னு நம்ம இன்னும் லெவலப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பி கிங்கு அயன் எல்லாரும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. பார்க்கவே ஒரு வியர்டாக இருக்கும். ஆனால் அவனுக்கு இன்னும் டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கானே. கொசுவெல்லாம் தின்னு முடிச்சுட்டு திரும்பவும் போய் நான் அந்த கொசுவை அடித்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிச்சு இப்படி சாப்பிட்டே நம்ம ஹீரோவோட 1000 சோல் வெப்பனோட லெவல் வந்து லெவல் 6க்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் அதோட ஆப்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு புதுசாக அன்லாக் ஆன ஆப்ஷன் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு 100 சோலை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி அதில் வந்து ஒரு ஜாம்பியை க்ரியேட் பண்ண முடியும். அது ஒரு ஒரு 100 வந்து ஒரு ஸ்லாட்டாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இதைத்தான் நம்ம ஹீரோ இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நிறைய ஜாம்பிஸோட அதாவது அந்த கொசு ஜாம்பியோட சோல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ண போகிற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நிறைய கொசுவும் அடிச்சுட்டு இருக்கு. அதே சமயத்தில் சீன் கட் ஆகி நம்ம குயின்டியான் தான் வருது சீனு. எந்திரிச்சு நம்ம குயின்டியானும் முதல்ல பார்க்குறது வந்து நம்ம மஞ்சமுடியை தான். மஞ்சமுடியை பார்த்தோன்னே ஒரு கில்லிங் இன்டென்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமுடியும் ஃபீல் பண்ணுறான். இவனும் அவளோட கத்தி எடுத்துகிட்டு எங்கே அந்த டீமன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பா. மஞ்சமுடி, நீ அந்த வில்லன் கூட தானே இருந்த, அப்போ நான் உன்னையும் தான் போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சமுடியை பார்த்து குயின்டியான் வந்து கில்லிங் இன்டென்ட் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம மஞ்சமுடியும் இவன் மட்டும் என்னை அட்டாக் பண்ண வந்தால் இவரோட காலை உடைக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ எங்கே தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் எனக்கு அந்த வாய்ஸ் இது என்னது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அலறிக்கிட்டு இருக்கிறதோட அதோடு அப்படியே அவள் சடனாக மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். மேலே பார்த்தா நிறைய பெட்ஸ்லாம் பறந்து நம்ம குயின்டியானை சுற்றி வர மாதிரி காட்டுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ கிட்ட தான் சீன் போகுது. நம்ம ஹீரோவும் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பயங்கரமாக சோலை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் 100 சோல் வந்து இப்போ நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னோடய லிமிட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா இந்த மாலாவோட அதிக ஃப்ளோனால் நம்ம ஹீரோனால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த லெவலில் இருந்துட்டு நம்ம ஹீரோ அவ்வளோ தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருப்பாங்க. இப்போ இந்த ஜாம்பி கிங்கும் இல்லை இந்த ஆரா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்க ஒரு பெரிய கொசு கிங் தான் வந்திருக்கும். இந்த கொசுவும் வந்ததுமே நம்ம அயனை தான் அட்டாக் பண்ணியிருக்கோம். அயனோட கையில் அட்டாக் பண்ணணும். நம்ம அயனும் வழியில் என்னோடய கையே போச்சா அப்படிங்கிற மாதிரி பயத்தில் பார்த்துட்ருப்போம். நம்ம ஹீரோவை சுற்றி எல்லா பேர் நின்றுக்குவானுங்க நம்ம ஹீரோவுக்கு ப்ரொடெக்டாக. நம்ம ஹீரோவும் இது மற்றவங்க பார்த்தா ஆபத்துன்னு நினச்சிருப்பானுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ட்ரெஷர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் ஒரு 100 சோல்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பான். அது ஒரு ஸ்லாட்டாக மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அதையும் இப்போ நம்ம ஹீரோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் இதை நான் எப்படி விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரும் உள்ளே போங்கடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த 100 இழுத்துருவோம் உள்ளேயே. அதாவது கிங்கு, பேடு, அப்புறம் வந்து இப்போ புதுசாக கிடச்ச அயனை எல்லா பற்றியும் உள்ளே எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வெளியே போக ஆரம்பிச்சிடும். இது ஒரு போர்ட்டல் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு போர்ட்டல் மாதிரி நம்ம ஹீரோ இதுக்குள்ளே போனோன்னா வேறு ஒரு வேர்ல்டுக்கு போன மாதிரியே ஃபீல் ஆகும். அதாவது இது ஒரு டஞ்சன் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்தோன்னே அந்த கொசுவை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வெளியே வந்துடும். வெளியே வந்தோன்னே அந்த கொசுக்கு ஒரே அதிர்ச்சி என்னென்னு பார்த்தா அதோடய பவர்ஸ்லாம் வந்து சப்ராஸ் பண்ணிடுவாங்க. அதோடய பவர் வந்து குறைஞ்சிரும். இப்போ நம்ம ஹீரோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ், என்னோடய சோல்ஸ் பேனருக்குள்ளே நீங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பியை நம்ம ஹீரோ வந்து அவனோட 1000 சோல் பேனுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சிட்றான். இந்த ஜாம்பி நம்ம ஹீரோவோட அந்த 1000 சோல் பேனுக்குள்ளே தான் வந்தது. அதுக்குள்ளே நிறையா பிடிச்சி போட்ட அந்த ஜாம்பிஸ் அதாவது கொசு ஜாம்பியோட சோல்ஸ்லாம் நிறையாவே பறந்துக்கிட்டு தெரியும். அந்த கொசு ஜாம்பியோட சோல்ஸ்லாம் இது சாப்பிட்டு இன்னும் பலம் பெறுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சரி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு நான் இந்த போர்ட்டலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்பிரிச்சுவல் வாட்டர் இந்த மாதிரி இருக்காதான் தேடணும். அப்போ தான் என்னால் இன்னும் ஸ்ட்ராங்காக முடியும். அந்த உண்மையெல்லாம் இன்னும் தெரிஞ்சிருக்க முடியும். ஏன் இந்த மாதிரி துரோகம் பண்ணிங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுருப்பான். இப்போ நம்ம அயனும் இந்த மாதிரி இருக்குது மேப் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருக்கோம். இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மேப்பில் இருந்த ஒரு பாட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அடுத்ததாக வந்து வேறு சிட்டிக்கு போகிறோம் பிக்சர் வாட்டர் தேடி அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சமுடிகிட்ட சொல்லியிருப்பான். மஞ்சமுடியும் ஏப்பா எனக்கு இந்த வேலை இல்லை, அதனால் நானும் உன் கூடவே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும்
பின்னாடியே வர ஆரம்பிச்சிடான். நீ என்னவோ பண்ணு, ஆனால் எனக்கு தொல்லையாக இருக்க மாட்டேன், இதுதான் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போக ஆரம்பிச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த மஞ்சள் முடியும் ஊருக்குள்ளேயே அந்த குகையை விட்டு வெளியே வந்த மாதிரி காட்டுறானுங்க. வெளியே வந்து இதமான காற்று எல்லாம் வீசுகிற மாதிரி காட்டுறானுங்க. ஆனால் நம்ம அதுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணாதான் அதெல்லாம் நம்மளால் உணர முடியும். அதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணுறதோட விட்டுருவோம். இப்போ நம்ம குயின்டான விழுந்து கிடத்துல பார்த்து நிறையா பேர் பார்த்துருப்பானுங்க. கூட்டத்தில் வந்து ஒருத்தனும், யார் இந்த அழகான பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறா, அவள் கையில் வேறு ஒரு சோடா இருக்கா, அப்போனா அவளும் ஒரு மியூட்டண்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அதாவது அவனும் ஒரு அவாய்க்கனர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பானுங்க. இதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவளாக இருக்கிற மாதிரி தோணுது, நம்ம 2 பேரும் இதுக்கு மேலே சந்திச்சிருக்கோமா, ரொம்ப நாள் பழகின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சரி, இதனாலேயே நான் இவளை காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் அவளோட நெஞ்சில் வச்சு ஏதோ ஒரு பவரை ரிலீஸ் பண்ணி அவளை காப்பாற்றுற மாதிரி காட்டுறானுங்க. இதனால் வந்து இவளும் கொஞ்சம் கொஞ்சமாக குணகார மாதிரி காட்டுறானுங்க. மூச்சு நல்லா விட்றா. இப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது இவளுக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிரும். நான் இப்போ பார்க்குறது என்ன கனவா என்னவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, யூகி சிஸ்டர் நீங்களா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏ பொண்ணு என்ன உனக்கு தெரியுமாம்மா, என்னோடய பேர்லாம் சொல்கிற, நம்ம இது வரைக்கும் நம்ம மீட் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. ஐயோ எனக்கு இன்னும் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தலைவலியில் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருவா. ஏ பொண்ணு உனக்கு என்னாச்சு, உன்னோட மைண்டில் யார் இவ்வளோ பெரிய மென்டல் அட்டாக்கை உனக்கு பண்ணது, எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவளுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து பிரதர் தான் நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு போல், நான் இப்போ மாஸ்டரை நம்புறதா யார் நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ புலம்பிட்டு இருக்கும்போது, நீ யாரையும் நம்ப வேணாம், ஒன்று நீயே நம்பு, நமக்கு ஒரு கடமை இருக்குது, இந்த மாஸ்டர்ஸ்லாம் கொன்று நம்ம ஜஸ்டிஸை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் இந்த யூஇ பொண்ணும். இவன் வந்து நம்ம ஹீரோ டிசைபிள் தான். இப்போ இந்த யூஇ பொண்ணும் யார் தான் அந்த உன்னால் இவ்வளோ பெரிய மென்டல் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல, இருந்தாலும் நான் உங்களை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். சரி, உனக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட வந்து சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல, நம்ம யூஇ பொண்ணும் நம்ம குயின் டியானும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம அதில் வந்து கூட்டத்தில் இருந்த ஒருத்தனும் நம்ம குயின் டியானை வந்து என்னோடய பேர் வந்து யாங் ஷெங் யாங் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம குயின்டியானும் வந்து என்னோடய பேர் வந்து குயின்டியான் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த கோயிலில் தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்லாம் இருக்குது, நம்ம தேர்ந்தெடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அதோட சீன் கிட்ட ஆகி இப்போ நம்ம சாங்கயாங் சிட்டி அப்படின்ட்டு ஒரு போர்டு வைத்த ஒரு சிட்டியை தான் காட்டானுங்க. இந்த சிட்டிக்கு தான் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் கேவை கண்டுபிடிக்க வந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம மஞ்ச முடியும் இல்லை, இருந்தாலும் இது ரொம்ப டேஞ்சர்ப்பா, இதுக்குள்ளே நிறையாவே மான்ஸ்டர்ஸ் இருக்க மாதிரி எனக்கு சென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க, ஒரு 30 பேர் கொண்ட சூப்பர் ஹியூமன்ஸ்லாம் வந்து அவங்களும் மண்டையை போட்டானுங்க, இது ஒரு நரகம் மாதிரி, இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ஏன் தெரியாமல் வந்தீங்க, இது நல்லதுக்கு இல்லை, வாங்க திரும்ப போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாம்பி எல்லாம் சொல்லியிருப்பானுங்க. உங்களோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், வாய்ப்பெல்லாம் ஒரு வாட்டி தான்டா வரும், அதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புதுசாக கிரியேட் பண்ண அந்த கொசு மாஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பான். அதுவும் உள்ளே இருந்த கொசுவெல்லாம் தின்னு அப்கிரேட் ஆன மாதிரி காட்டானு ஒரே அடியில் எல்லாத்தையும் முடிச்சிருப்போம். இதை பார்த்த இவனும், என்ன விதமான பவரியா, இந்த கொசுவை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி அள்ளு விடுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஐநாமும் பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் இன்னும் கடினம் உழைக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டு, அதே சமயத்தில் நம்ம மஞ்ச முடியும், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல், இவர் இன்னும் பலசாலியாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்போ இவனுங்களும் நமக்கு ஒரு புது சபார்டினேட் கிடச்சிருக்கானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணும் பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் முடிஞ்சா வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும். ஏய் சின்ன பசங்களா, யங் உமன் யங் மேன், நீங்கள் இதுக்கு மேலாம் போகக்கூடாது, நீங்கள் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க, இன்னும் ஆழமாக போக போக இன்னும் அதிகமாக ஒரு மான்ஸ்டர்ஸ், அதனால் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், நீங்கள் இன்னும் உள்ளே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளடும் அட்வைஸ் போட்டிருக்கோம். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு, நீ வேலையை போடுறா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனை தாண்டி கிராஸ் பண்ணி உள்ளே போயிருப்பான். இப்போ நம்ம மஞ்ச முடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒருவேளை இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் எப்படியாச்சும் அந்த ஜாம்பிஸ்லாம் போடுத்தள்ளி இன்னும் லெவலப் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் இருந்தாலும் திரும்ப கன்சல்ட் பண்ணுங்க அப்படிங்கும்போது, சும்மாறா, ஆல்ரெடி இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிடுவோம்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நமக்கு இருக்க ஒவ்வொரு டைமுமே நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு
உள்ளே போயிட்டுருக்கான். அதே சமயத்தில் இந்த மக்களும் இனிமேல் நமக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடுவானுங்க. வெளியே வந்து ஐயா இந்த ஜாம்பிஸ்லாம் அவங்க படுத்தல போகிறாங்க, நம்ம இனிமேல் ஃப்ரீடம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷமாக இருக்க, அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கும். ஆக்சுவலாக இந்த கிழவன் வந்து ஒரு மான்ஸ்டர். இவனுங்க எல்லா பேரும் இதை பார்த்து பயந்துருவானுங்க. இது என்னது, இது ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்க ஒரு மான்ஸ்டரா, ஐயோ நம்ம கதை அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து பயந்து அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. இந்த மாதம் இவங்கெல்லாம் சும்மா விட்டுருக்காது, ஒரே பிள்ளை அவ்வளோதான். இவனுங்க எதுவும் காலையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரே ஒழுங்காக முழுங்கியிருக்கும். இந்த மீல்ஸ் நல்லா இருக்குது, இருந்தாலும் நான் உயிர் வாழணும்னா உங்களை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு டைலாக் போட்டிருக்கோம். அப்படி சீன் கட் ஆகி அவ்வளோதான், இவனுங்க முடிச்சாச்சு, இனி அவனுங்களுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இதுவும் முடிவு பண்ணிட்டு அடுத்து தான் நம்ம ஹீரோ கிட்ட தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ கிட்ட போய் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருக்கோம். நம்ம ஹீரோவை ஆம்பூஸ் பண்ணி போட்டு தள்ளுறது தான் அதுக்கு ஒரு பிளானு. இப்போ இந்த மஞ்சு முடியை பார்த்து நம்ம ஹீரோவும் எங்கேயாச்சும் சென்ஸ் ஆகுதான்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த மான்ஸ்டர் ஸ்மெல்ஸ்லாம் அதிகமாக வருது, நம்மளை சரௌண்டர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதை கண்ணா பின்னா நடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடிச்சடியில் ஒவ்வொன்றும் அங்கிட்டு இங்கிட்டு செதறி பறக்குது. இப்போ நம்ம ஹீரோ அந்த கொசு பேட்டையும் ரிலீஸ் பண்ணி விட்றான். அதுவும் போன தான் சொல்லணும், அது ஜெட்டு ஸ்பீடில் போகுது. நம்ம வந்து பறவை வந்து அது சோனிக் வேவ் வச்சு அதுவும் அட்டாக் பண்ணுது. இதோட ரெண்டோட காம்பினேஷன் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க, அதே சமயத்தில் அந்த மஞ்சமுடி பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. இவர் கூட நான் காலம்பூரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ திங்க் பண்ணிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் எல்லா பேரும் சேர்ந்து பயங்கரமாக அடிச்சிடறானுங்க. நம்ம ஹீரோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 1000 ஜாம்பிஸ் சோல்ஸை கலெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வழியை இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதான் அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சமுடி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, இல்லை நமக்கு ஒரு வழியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காக தான் இதெல்லாம் போட்டு தள்ளுறேன், இதனால் எனக்கு எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சள் முடிக்கிட்டே நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்போ அதோட சோல்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுவான். அதனால நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு 1000 சோல் கிடைக்கிற மாதிரி காட்டுறானுங்க, அதாவது 10,000 சோல்னு காட்டுறானுங்க. ஒரு சின்ன ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆகி போச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் அதுக்குள்ளேயும் நம்ம 10,000 சோல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, அதாவது 10,000 அட்வான்ஸ் ஜாம்பிலாம் போட்டு தள்ளிட்டோமா, சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிஃபைனிங் டெக்னிக் கிடச்சிருக்கும். இந்த ரிஃபைனிங் டெக்னிக்கில் என்ன சொல்லணும்னா, நம்ம ஹீரோ வந்து சோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம ஹீரோவோட ஜாம்பிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண முடியும். இந்த ஜாம்பிஸ்க்கு கொடுக்குறனால இந்த ஜாம்பியும் டெவலப் ஆகும், நம்ம ஹீரோக்கும் அதுலேருந்து நிறைய எபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஹீரோவும் அந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறான். அதாவது அந்த 1000 சோலை வந்து ரிஃபைன் பண்ணி எல்லா மாஸ்டரும் கொடுத்துட்றான். இந்த கொஸ்டின் மாஸ்டரும் நம்ம இப்படி போட்டு தள்ளுறதுனால இன்னும் நிறையா டெவலப் ஆகுது, நம்ம மாஸ்டருக்கு இன்னும் நம்மளை நல்லா பிடிக்கும், அப்போ நம்மளை ஒரு கமாண்டர் மாதிரி வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கொள்ள ஆரம்பிக்குது. நம்ம மஞ்சள் முடி பொண்ணும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இவர் மனுஷனா, இவன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேலே ஒரு அஃபெக்ஷன் மாதிரி இவருக்கும் க்ரியேட் ஆகிருக்கும். இவளும் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, அதே சமயத்தில் அந்த கிழவன் திரும்பவும் வந்திருப்பான். அடே பசங்களா, நான் சொல்கிறத கேளுங்கப்பா, இந்த இடத்த விட்டு நீங்கள் இன்னும் போகக்கூடாது, இதுக்கு மேலே போனால் நிறைய ஆபத்து வரும். உங்களை மாதிரி தான் ஒருத்தன் வந்தான் தெரியுமா, 2 பொண்ணுங்களும் இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க, போனவங்க நிறைய மோசடி கொன்னாங்க. ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போக போக ஒரு பெரிய மோசடிக்கிட்ட மாட்டி அப்படியே தர்பூசணி வெட்டுற மாதிரி அப்படியே அந்த மோசடி வெட்டி போட்டுருச்சு. அவனுங்க பாடி கூட கிடைக்கலப்பா தம்பி, சொன்னால் புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்டையும் இந்த பொண்ணுக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் டெரராக வந்து சொல்லிட்டு, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சள் முடியை வந்து அப்படியே கழுத்தோட சேர்த்து அமுக்கிற மாதிரி அதை டெண்டக்கல்ஸை வச்சு அமைக்கிறோம். இதை நம்ம ஹீரோவும் நல்லா புரிஞ்சுக்கிறான். நீயும் ஒரு மான்ஸ்டரா, இருந்தாலும் என்னால் சென்ஸ் பண்ண முடியல கோல்டன் கோலியம் இருக்கும்போது, ஆனால் இப்போ என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனுக்கு புதுசாக ஒரு பவர் கிடச்சிருக்கும்ல, அதனால் இப்போ நம்ம ஹீரோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாஸ்டரை சென்ஸ் பண்ணி அதோட டென்டக்கிளே வெட்டிடுறான். இப்போ நம்ம மஞ்சள் முடியையும் காப்பாற்றி அவனோட கையில் பிடிச்சி அப்படியே கூட்டி வந்துடுறான். இனி சொல்ல, எப்படியோ உன்னை போட்டு தள்ளவிடாமல் நான் காப்பாற்றிட்டேன், ஏதோ உனக்கு லக்கு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதே சமயத்தில் அந்த மான்ஸ்டரும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைல்டு, நீங்கள் தான் என்னோட மீல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அந்த மஞ்சள் முடியை அட்டாக் பண்ண வரும். அப்போ நம்ம ஹீரோவும்
அடே வெளியே வாங்கடா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கு அப்புறம் பேர்டு அப்புறம் அயனாமெல்லாம் தூக்கி வந்து வெளியே விட்டுருவான். அவனுங்க வந்த பொருட்களே அது ஒவ்வொரு டெண்டக்கிள்ஸாக வெட்டுவானுங்க. நம்ம கொசு மண்டையனும் நான் ஒரு அசாசின் மாதிரி என்னை யாராலையும் வந்து சென்ஸ் பண்ண முடியாது, அதனால் அவனோட ரத்தத்தை உறிஞ்சி அவனை அப்படியே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொசு மண்டையன் அவன் தோளில் உட்காந்து அப்படியே ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கிறான். இதை வந்து அந்த மாதம் சென்ஸ் பண்ணிட்டு அடே யாருக்கிட்ட வந்து எங்கே வேலை காட்டுற, உன்னைய மாதிரி ஒரு பூச்சியெல்லாம் என்ன பொடுத்தல முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தட்டி விட்டுரும். நம்ம கொசு மண்டையன் பறந்து போக அதே சமயத்தில் நம்ம அயனாமும் இப்போ பாடுறா உன்னைய பொடுத்தல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பஞ்ச் பண்ணுவான். ஆனால் பஞ்ச் பண்ணுவனுக்கு அப்புறம் தான் ஒரு அதிர்ச்சி என்னடான்னு பார்த்தா அது டெண்டக்கிள்ஸில் தான் குத்த வந்திருப்பான். சடனாக அந்த டெண்டக்கிள்லேருந்து ஒரு வாய் முளைச்சி அவன் அப்படியே உள்ளே முழுங்கிரும். இதை பார்த்து நம்ம கிங்கும் அடே பாய் அயனாம் என்னடா ஆச்சு, நான் அண்ணன் வாரேன்டா உன்னைய காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு டெண்டக்கிள்ஸ்லாம் வெட்டிட்டு போகலான்னு பார்த்தா டெண்டக்கிள்ஸ் வெட்டினதே ஒரு வாய் முளைச்சி இவனே அடித்து பறக்க விட்டுருது. இப்போ நம்ம கிங்கும் பறந்து போய் சவுத்தில் அடிச்சுட்டு இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தோடய பார்த்துட்டு அதே சமயத்தில் நம்ம ஹீரோக்கிட்ட தான் சீன் வருது. நம்ம மஞ்ச முடியும் எவ்வளோ நேரம் தான் என்னை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு வெக்கத்தோடையே சொல்ல நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா உன்னை டைட்டாக பிடிச்சிட்டேன்னா சரி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பொசுக்குன்னு விட்டுருவான். அடே என்னடா சொன்னது பொசுக்குன்னு விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கீழே விழுந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு சர்ச்சையோட பார்த்துக்கிட்டு இருக்க நீ தானே விட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். இந்த பொண்ணு நீ காலத்து பூரா சிங்கிளாக தாண்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் சரிம்மா சரி இனிமேல் உன்னை உயிர்க்கெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்க முடியாது என் பின்னாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கோல்டன் க்ரூவிடமா கரண்ட்டை அச்சீவ் பண்ணியிருப்பாள்ல, அதனால் நம்ம ஹீரோவும் ஒரு வெப்பனை சாய்ஸ் பண்ணலாம். அதனால் நம்ம ஹீரோவும் சீரியல்லேருந்து ஒரு வெப்பனை சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுருப்பான் என்ன வரப்போகுதுன்ட்டு. இதனால நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்வாடு கிடச்சிருக்கும். இந்த ஸ்வாடோட பேர் என்னன்னா காடு ஸ்விங் ஸ்வாடு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஸ்வாடு என்ன பண்ணுன்னா ஒரு காடையே போட்டு தள்ளிடும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க டிஸ்கிரிப்ஷனில். இப்போ நம்ம ஹீரோ இதை பார்த்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். சரி இதை வச்சு உன்னை ஒரு வெட்டினா என்ன ஆகுறன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்ல ஏய் பொடிப்பையா இதை வச்சு வெட்டினாலும் நான் இப்போ சாக மாட்டேன்ப்பா நான் ஒரு இம்மோட்டல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ சரி அதை தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கிட்ட போயிட்டு இருக்கானுங்க. இதுவும் என்ன தாண்டா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டார்னு அது மண்டையிலே ஒரு போடு போடுவான். போட்ட பொருளே ஒரு வே பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்டில் நிறைய டெண்டெக்ஸ்லாம் பறந்து போகிற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ அந்த பிளாஸ்ட்டும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கதை தூரத்துலேருந்தே நம்ம மஞ்சமுடியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான் நம்ம ஜூபாய்கிட்ட முடியுமா பூந்துல அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூபாயை பற்றி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோ போட்ட பொருள் அதுவும் பயங்கரமாக டிசப்பேர் ஆகிருக்கும். போட்டு தள்ளிட்டானான்னு பார்த்தா அதுதான் இல்லை. அந்த மாஸ்டர் ஒரு இன்விசிபிள் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதே சொல்லிக்கும். திரும்ப அதோட பிஞ்சு போன கை காலெலாம் திரும்ப ஒட்டிக்க ஆரம்பிக்கும். அதுவும் என்னைய பொண்ணால் போட்டு தள்ள முடியாது இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விழிச்சிக்கிட்டே கேட்க நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க நான் உனையும் போட்டு தள்ள வரல இவனை காப்பாற்ற தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அயனாமை வந்து பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அயனாமும் மாஸ்டர் என்னால் இவனை வந்து போட்டு தள்ள முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ உன்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் முடியாது ஆனால் அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்த அந்த மாஸ்டரும் நம்ம ஹீரோ அப்புறம் வந்து மஞ்சள் முடியெல்லாம் சேர்த்து உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும் காற்றை வச்சு. அந்த அப்சர்வில் வந்து ஹீரோ அப்புறம் மஞ்சள் முடி உள்ளே போய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுங்க வந்து தப்பிச்சு வர்ற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம இதை பார்த்த நம்ம மான்ஸ்டர் தாத்தாவும் அடே ஒழுங்கா திரும்ப வாங்கடா சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். நம்ம மஞ்சள் முடியும் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல வந்து நிற்கிற மாதிரி காட்டுறானுங்க. எதுக்குடா இப்போ நிற்கிற அப்படிங்கிற மாதிரி அது சாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்க ஏண்டா புலி பதுங்குது நான் பாயிருக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு டைலாக் போட்டிருப்பான். இதை கேட்ட அந்த மாஸ்டரும் என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது நான் வந்து பாயலடா உன் மேலே வந்து அந்த வெட்டிகளை தான் பாய போகுது அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி ஒரு வெட்டிகளை வந்து இதை வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். அட்டாக் பண்ணதில் இதோட ஒரு டென்னிகல்ஸும் போயிருக்கும். இப்போ தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன டைலாக் வந்து இந்த வெட்டிக்கிளிக்கு தான் செட் ஆகுது. சரி இப்போ இந்த மாஸ்டரும் அடே ஒழுங்காக சொன்னால் கேட்றா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண இருந்தாலும் அது கற்றுக்காமல் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ட்ரைட்டரிக்குள்ளே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 சண்டை போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம ஹீரோ பார்த்து இதுங்க இந்த மாஸ்டர் ஏன் இப்படிலாம் சண்டை போடுது அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா ஒரு ஆளோட இடத்துக்குள்ள இன்னொரு ஆள் வரக்கூடாது இதெல்லாம் ஒரு தன்மான பிரச்சனை மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து அந்த மாஸ்டர் சண்டை போட்டு நல்லா டயர்டாகிருக்கும். அடே நீ என்னோடய பாய்சன்னாலே செத்து போயிடுவோடா அப்படின்ட்டு நம்ம வெட்டுக்கிளியை பார்த்து சொல்ல இந்த டென்ட்டுகளை பார்த்த அந்த வெட்டுக்கிளியும் நான் உன்னை சாகுற வரைக்கும் அடிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீயா தூச்சி சாத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அடே கண்ணுங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டே வந்திருப்பான். சரி அவனை நம்ம போட்டு தள்ளிட்டு அடுத்து நம்ம சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பின்னாடி வந்துடுவான்.
சரி, நீங்கள் சண்டை போட்டு முடிச்சிட்டீங்க. இப்போ நான் என் சண்டையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு டெரராக பேச வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க, இந்த டென்டக்களுக்கும் புரிஞ்சிருது. இவன் இங்கே இதுக்கு மேலே இருந்தால் போட்டு தள்ளிடுவான். நம்ம வீக்காக இருக்கோம். அதனால் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓட ஆரம்பிக்கும். அடே ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம பேர்டு மேலே ஜம்ப் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ண போகிறான். அடே ஏன்டா திரும்ப திரும்ப வர அப்படின்னு சொல்லிட்டு அது பயத்தோட பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாட் ஸ்லாஷை வச்சுட்டு ஒரு ஸ்லாஷை போடுவான். இதெல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ தெனாவப்பட்டா பேச நம்ம ஹீரோ போட்ட பொருள் அது வந்து ஷோலே வெளியே வந்துடும். இப்போ இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, நான் திரும்ப ஒட்டணுமே, ஆனால் ஏன் ஒட்ட மாட்டேறேன், நான் ஏன் வந்து டிஸப்பியர் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோ அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்வாடோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான்டா, உன்னைய மட்டும் அட்டாக் பண்ணாது, இந்த ஸ்வாடு வந்து உன்னோட சோலையும் அட்டாக் பண்ணும், ஏன் உன்னோட சோலையை வந்து சீல் கூட பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அடுத்தது அந்த சோல் வெளியே வந்தோன்னா நம்ம ஹீரோ அவனோட 1000 சோல் பேனருக்குள்ளே வந்து அந்த சோலை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டரும் வலியோடையே வந்து நம்ம ஹீரோட 1000 சோல் பேனருக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி காட்டுறானுங்க. வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. அந்த சோலை அப்சர்வ் பண்ணதில் வந்து இதெல்லாம் பார்த்த நம்ம பாய்ஸும் இது அந்த மாஸ்டர் தானா, நம்மளை போட்டு அந்த பொலன்னு பொழந்துருச்சு, ஆனால் இப்போ இவர்கிட்ட ஒரே அடியில் இப்படி கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். என்னோட காம்ரைட்ஸ், இது உங்களுக்காக தான். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு என்னால் முடிஞ்ச இந்த ரிவார்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இவனுங்களும் என்னது இது எங்களுக்கு தானா நிஜமாவே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் ஆகிட்டு இவனும் அடுத்த வருஷம் சொல்ல ஆரம்பிப்பான். நம்ம அயன் போனு அப்புறம் எல்லோரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க, லார்டு உங்களுக்காக நாங்கள் காலம் பூரா சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டிட்டு அந்த சோலை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்குது, இது ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோலை சாப்பிட்டுக்கிட்டே 3 பேர் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோ அன்பாக இருந்தாலும் சரி, ஆப்பாக இருந்தாலும் சரி, பெருசாக தான்டா எனக்கு வைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு பயவுள்ள நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்டுக்கிளி மாஸ்டரை தேடிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அதை எங்கேடா போச்சு அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்ப்பான். தெரியாமல் இருக்கவும் நம்ம ஹீரோவும் அவனோட சென்ஸை வச்சு சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி சென்ஸ் பண்ணும்போது அது இருக்க டைரெக்ஷனையும் கண்டுபிடிச்சிருவான். ஓ நீ அங்கே தான்ப்பா உட்காந்து ஒளிஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்த பார்த்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுவான். நம்ம ஹீரோ பண்ண ஸ்லாஷில் வந்து அந்த கட்டடம் உடஞ்ச அந்த மான்ஸ்டர் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் மேலேருந்து ஒரு மான்ஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. அந்த மான்ஸ்டரை வந்து அதோட பிளாஸ்பேக்லாம் தான் நினச்சி பார்க்குது. ஏதோ ஒரு பர்சன் வந்து பயங்கரமான அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ரிலீஸ் பண்ணிவிட்டு இதோட உன்னோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் பண்ணுறான். அந்த ஸ்லாஷும் அக்யூரேட்டாக அதோட நெஞ்சிலே போட்டிருக்கும். அந்த மாஸ்டரும் ஆன்னு சொல்லிட்டு கத்தும். அப்படியே நம்ம ஹீரோவும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து தூரத்தில் இருக்க மான்ஸ்டர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. அதுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது நம்ம ஹீரோ பண்ண பவர் வந்து அபாரமாக இருக்கும். அவன் ரிலீஸ் பண்ண பவர்னால சுற்றி இருக்க மான்ஸ்டர்லாம் பயந்து போய் ஹீரோவே ஒரு யாரா அவன் மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த மினட்டோர் மாதிரி இருந்த மாஸ்டரை போட்டு தள்ளியிருப்பான். போட்டு தள்ள மாதிரி இல்லாமல் இது வந்து என்னோட எனர்ஜி வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மயக்கம் போட்டு வந்துடும். இந்த மங்கியும் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது கையில் ஒரு ஃப்ரூட்டோட நின்றுருக்கும். நம்ம ஹீரோவும் இந்த ஃப்ரூட்டை வாங்கிட்டு, சரி எனக்கு நீ இந்த ஃப்ரூட்டை கொடுத்துருக்க, நான் உனக்கு பதிலாக இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இந்தாப்பா உனக்கு ஒரு ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாசமாக அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பான். அந்த டெக்னிக்கை தான் இந்த மாஸ்டரை வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கும் போல். அதாவது இந்த குரங்கு தான் நம்ம ஹீரோ பாஸ்ட்டில் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான் போல். இதை பார்த்து தான் இந்த குரங்கு நோக்கி பார்த்துட்ருக்கு. நம்ம ஹீரோ அந்த சோடா வச்சுருக்கோம். இதுக்கு கடுப்பாயிருச்சு, எனக்கு பிடிச்சவரோட சோடா நீ எப்போ வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம ஹீரோ வந்து கோல்டன் க்ரோ ட்ரீமில் இருக்கான்ல, அதனால் அதுக்கு தெரியலை இதுதான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ வேறு அப்பீரியன்ஸில் இருக்கான். அதாவது சின்ன பையனாக இருக்கான். அதுக்கு முன்னாடி இருந்தது பெரிய பையனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ வந்து வேறு ஒரு பாடியில் வந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அதுவும் கடுப்பில் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணோம். அந்த அட்டாக்கில் வந்து கட்டெல்லாம் செதறி போயிடும். இதை பார்த்த நம்ம கிங்கும், இல்லை மாஸ்டர் இங்கேருந்து நீங்கள் ஓடிடுங்க, அது வந்து பெரிய லெவலில் பவராக இருக்குது, இது ஒரு டிசாஸ்டர் லெவலில் இருக்க ஒரு மான்ஸ்டர், கிட்டலாம் போட்டி போய் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவும், எனக்கு தெரியும் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தைரியமாக நிற்பான். எப்படியா இருந்தால் என்ன, நம்ம இப்போ சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி வாங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொசு மண்டையனை விட்டோம். கொசு மண்டையனும் எப்படியாச்சும் நான் அதில் சண்டை போட்டு நான் ஒரு ரியல் சர்வெண்ட்டாக மாறணும் மாஸ்டருக்கு அப்படிங்கிற மாதிரி அது திங்க் பண்ணிட்டு சண்டை போட, இப்போ நம்ம அயனாமோ, ஏய் நீ யாராக இருந்தால் என்னடா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்னடா,
உன்னைய போட்டு பொல பொலன்னு பொழக்காம விட மாட்டேன். என்னோட மாஸ்டர் இதான்டா எனக்கு குடுத்த ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட வந்து ஆர்டர் கேட்டதுனால அதுவும் பயங்கர வெறியாகி போக, நம்ம கிங்கும் அப்புறம் போர்டும் சுற்றி சுற்றி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க 4 பேரும் சேர்ந்து. இருந்தாலும் அது ஒத்தாளா இருந்துக்கிட்டு எல்லா பேத்தையும் அட்டாக் பண்ணுறது வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஆறாவ வச்சு இவங்க எல்லாத்தையும் வார வழியிலே அது பிடிச்சிரும். இவனுங்களும் என்னடா இது எங்களால அசைய முடியல. அப்போ இதுதான் டிசாஸ்டர் லெவலில் இருக்க ஒரு பவரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் நீங்கள்லாம் ஒரு குப்பைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து அப்படியே டம்முன்னு கீழே போட்டுருவாங்க. இப்போ இதுங்களும் விழுந்துட்டு இது இதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் லெவல் பீஸ்ட்டுனா இப்படி தான் பவர் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அசால்ட்டாக நின்று அந்த மாஸ்டரை தான் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ இவனுங்களும் என்னடா இது அவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தாலும் நம்ம சூப்பாய் வந்து ரொம்ப பயப்படாமல் அப்படியே தில்லா நிற்கிறாரு. தலைக்கு எவ்வளோ தில்லு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பானுங்க. இருந்தாலும் பாஸ் இது நீங்கள் கெத்து காட்ட வேண்டிய நேரம் இல்லை, தப்பிச்சு ஓட வேண்டிய நேரம். அது நம்மளை விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, எப்படியாச்சும் ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்திட்டு இருப்பானுங்க. அப்போவும் அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை நினச்சி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்ச ஒரு வெப்பனை நீ எப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரேஞ்சோட வர, இப்போ நம்ம ஹீரோவும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய காம்ரேட் மேலே நீ கை வச்சிருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பயங்கர கோபத்தில் இருப்பான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்த நம்ம மஞ்சமுடி அப்புறம் அயனாம எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. வேணாம் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் என்ன தம்பி ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேயும் வாய்ஸ் கேட்கும். சரிவா 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஹீரோ 1000 சோல் வெப்பனை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான். இருந்தாலும் அது வந்து டச் பண்ணி போட்டு என்னடா அது குழந்தைத்தனமாக இருக்குது, நீ பெரிய ஆள்னு நினச்சா இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கலாய்ச்சிக்கிட்டே அது மூமெண்ட் ஸ்பீடில் பயங்கரமாக டச் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹீரோவும் என்ன தான் பண்ணுறது உனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அதை அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். இருந்தாலும் அது ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிரும். இருந்தாலும் நம்ம ஹீரோவோட வெப்பனை பார்த்து அந்த குரங்கு கலாய்க்க ஆரம்பிச்சிரும். ஏன்டா இந்த மாதிரி ஒரு லோ டியரான ஒரு ஆர்டிஃபெக்டை வச்சுட்டு என்னைய அடிக்க வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பயங்கரமாக நம்ம ஹீரோவை கலாய்க்க, இப்போ நம்ம ஹீரோவும் அப்படின்னா இதையும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு அட்டாக்கு ப்ரிப்பேர் ஆகுவான். இதுவும் ஆப்போசிட்டில் சரி உன் கூட விளையாண்டதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன், இதை எப்போவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அட்டாக் பண்ண பவரை கேதர் பண்ணும். இருந்தாலும் அது அட்டாக் வந்து நலிஃபை ஆயிரும். இதுக்கும் ஒரே ஷாக் ஆயிடுது, என்னடா இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இதை பார்த்து நம்ம ஆடியன்ஸும் ஷாக் ஆகிருப்பானுங்க. அதாவது நம்ம கேங்கு தான். இப்போ நம்ம கேங்கு நம்ம ஹீரோ பார்த்து மெய் மறந்து போயிருப்பானுங்க. இப்போ இந்த மாஸ்டரும் என்ன தான்டா பண்ணி தொலைஞ்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கொஞ்சம் டிஸ்ட்ராக்டில் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம பேர்டு மேலே ஏறி அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதுவும் அடே இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு அட்டாக் பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். விண்டு வால் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை வச்சு இதை வந்து டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கும். இருந்தாலும் அது ஒர்க் ஆகிருக்காது. இது இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதோட நெஞ்சிலே கத்தியை விட்டு இறக்கிடுவான். இப்போ இதை பார்த்த இவனுங்களும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு டிசாஸ்டர் லெவலில் இருக்க மான்ஸ்டரை இவர் அடிச்சு விட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இந்த மான்ஸ்டரும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு எடுக்கும். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனோட காடு ஸ்விங் ஸ்வாடை வச்சு இதை போட்டு தள்ளியிருக்கான். அது வந்து இதோட சோலை தான் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணுறதெல்லாம் மட்டும் இல்லாமல் இதோட சோலை வந்து சீல் பண்ணவும் முடியும். அதனால தான் நம்ம ஹீரோ அது மேலே அட்டாக் பண்ணியிருப்பான். அட்டாக் பண்ணதில் அந்த மாஸ்டரும் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கத்திட்டு இருக்க நம்ம ஆளுங்களும் இது இது இன்க்ரெடிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. இந்த மாஸ்டரும் பயங்கர ரேஞ்சுக்கு போயிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே இப்படி பண்ணியிருப்ப, ஒரு லோன்லியான கிரியேச்சர், அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டன் க்ரோர் எலிமில் இருந்துக்கிட்டு என்னை பொறுத்தல பிளான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சீல் பண்ணிடுவான். சீல் பண்ணதில் இந்த மாஸ்டரும் இல்லை இல்லை இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் இந்த மங்கி மான்ஸ்டர் தான் சீல் பண்ணியிருப்பான். சீல் பண்ணதில் அந்த மாஸ்டரும் இதுக்கு இப்படிலாம் நடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் 1000 பேனர் சோல் வெப்பனை எடுத்துருவான். சோல் வெப்பனை வச்சு இதை வந்து சங்கிலியால் கட்டி போட ஆரம்பிச்சிருவான். இந்த ஹீரோ போடுறது வந்து ஒரு ஸ்பெல் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பெல்லை வச்சு இதை வந்து கட்டி போட ட்ரை பண்ணுவோம். இதோட சோலும் நம்ம ஹீரோ போட்ட ஸ்பெல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்படுற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சரி என்னோடய சரௌண்டாக மாறி அப்படின்னு கேட்கும்போது அந்த மாஸ்டர் முடியவே முடியாதுடா, அப்படி சரௌண்ட் ஆகிறதா இருந்தால் நான் ஒரே ஒருத்தனுக்கு தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோவுக்கு தான் சரௌண்ட் ஆக சொல்கிறேன். இது வந்து நம்ம ஹீரோ பாஸ்ட்டில் இதை காப்பாற்றினதை நினச்சி ஹீரோ வந்து இவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ கோல்டன் க்ரோ வில்லியம்னு இருப்பான். இதனால் இந்த மாஸ்டரும் உனக்கெல்லாம் சரௌண்டாக இருக்க மாட்டேன், ஆல்ரெடி நான் ஒருத்தனுக்கு சரௌண்டாக இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோக்கிட்ட.
இப்போ நம்ம ஹீரோ சரி இதுக்கு மேலே உன்னோட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்பெல்லை போடுறான். ஸ்பெல்லை போட்டதில் வந்து இதோட உடம்பு பூரா வந்து சங்கிலியாக இருந்தது. இப்போ வந்து ஒரு ஸ்பெல் மாதிரி மாறி அதோட உடம்பு சுற்றி வருது. இந்த மாஸ்டரும் அப்படியே நம்ம ஹீரோவோட ஸ்வாடுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சரி சொல்லு, எனக்கு இப்போவாச்சும் அடி பண்ணவே மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு முடியவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹீரோ ஒன்று கேட்க ஆரம்பிக்கிறான். சரி எனக்கு சரௌண்டாக தான் இருக்க வேணாம், இந்த ஏரியாவில் இருக்க மாஸ்டரோட டீட்டெயில்ஸை பற்றியாச்சும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிடும். உன்னை வச்சு என்னதான்டா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்க, ஏய் என் சீல் தான் பண்ணியிருக்க, இன்னும் நீ கண்ட்ரோல் பண்ண நீ கற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி அது உள்ளேருந்தே கத்திட்டு இருக்கும். இந்த மாஸ்டரை வந்து ரிப்ளை பண்ணதுனால நம்ம ஹீரோ வெக்ஸ் ஆகிடுறான். இருந்தாலும் ஒரு சைடு வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்டான ஒரு மாஸ்டர் கிடைச்சதும் சந்தோஷம்தான். அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாஸ்டரை அந்த ஸ்வாடுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு அந்த உரையையும் போட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம மஞ்ச முடியை தான் பார்க்குறான். மஞ்ச முடியும், ஏய் இது சூப்பராக இருந்துச்சுப்பா, நீ ஒரு டிசாஸ்டர் லெவலில் இருக்க ஒரு மாஸ்டரை தனியாக போட்டி போட்டு சாகாமல் அதையும் சீல் பண்ணிட்டி அப்படிங்கிற மாதிரி பாராட்டிகிட்டு இருப்பானுங்க நம்ம அயனாமு. அப்புறம் வந்து நம்ம பேர்டு, கிங்கு, இப்படி நம்ம ஹீரோவோட கேங்கில் இருக்க எல்லோரும் நம்ம ஹீரோவை புகழ்ந்துக்கிட்டு இருப்பானுங்க. இதையெல்லாம் தூரத்துலேருந்து ஒரு ஓசு வழியாக அவனை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுவானுங்க. அதாவது ஸ்கோப் வழியாக பார்க்குற மாதிரி காட்டுவானுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தனும், இதை என்னால் நம்பவே முடியலை, என்னால் கண்ணால் பார்த்து என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலங்கின குரலோடு சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம எல்லோரும் இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம்டா, நம்ம சாங்கியாங் சிட்டியே இப்போ சேஃபாக இருக்குடா, அந்த மொத்தம்லாம் அவர் தான் போட்டு தந்தார், அவர் ஒரு சூப்பர் ஹீரோடா, யங் ஹீரோ, அவர் தான் செமையான ஆள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் புகழ்ந்துட்டு கிடப்பானுங்க. பாதி பேர் அப்போ நம்ம ஃப்ரீ ஆகிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லோரும் அழுதுகிட்டு, ஐயா ஜாலி, இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு விளாண்டுட்டு இருப்பானுங்க. சரி காய்ஸ், நான் சொல்கிறது தெளிவாக கேளுங்க. அவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி மான்ஸ்டரெல்லாம் கில் பண்ணி நம்மளெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது தான் அவருக்கு ஒரு வேலை போல். இருந்தாலும் நமக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் அவர் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கும் இதுதான் தேவைப்பட்டுச்சு. அந்த டீமன்கிட்ட இதைத்தான் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ ஒரு குட்டி பையனும் எதிர்த்தாப்புல முன்னாக்கு வந்து, இதை நான் கொடுக்குறேங்க, எனக்கு என்னாலான்னு பரவாயில்ல, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரீபே பண்ணாமல் நான் விட மாட்டேன், ஏன்னா எல்லாரோட உயிர் காப்பாற்றினதும் அவர் தானே, அதனால் நம்ம இந்த சின்ன ஹெல்ப்பை கூட நான் பண்ணாமல் விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் நம்ம ஹீரோவை நோக்கி ஓடியாடுறான். அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு காலேஜ் சத்தம் வந்து நிற்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமெல்லாம் திரும்பி பார்த்தா ஒரு குட்டி பையன், ஹீரோ உங்களுக்கு ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க கத்திட்டு கிடப்பான். தம்பி உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்து அவனும், நீங்கள் வந்து சண்டை போட்டாலும் நாங்கள் பார்த்தோம் ஸ்கோப் வழியா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸை கொடுப்பான். இது என்ன இருக்குன்னா மான்ஸ்டர்லாம் எங்கே எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சரிப்பா தம்பி, நான் உனக்கு ஒரு டெக்னிக் தரேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த ஸ்க்ரோலை வாங்கி கிளம்பியிருப்பான். ஸ்க்ரோலை வாங்கிட்டு, அடே பாய்ஸ் நான் சொல்கிறத கேளுங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறீங்க, ஒவ்வொரு மாஸ்டரை பொறுத்தல்ட்டு வாரீங்க, இதுதான் உங்களுக்கான ஒரு மிஷன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொருத்தன் போய் ஆரம்பிச்சிடும். இங்கே கிங்கு, அயனாமு, அப்புறம் கொசுமண்டை எல்லாம் போனோன்னே நம்ம ஹீரோவும் இந்த குட்டி பையனை தான் பார்ப்பான். அடே குட்டி பையா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்ல, அதை நீ வந்து பத்திரமா வச்சுக்கணும், அதில் நீ ட்ரைனிங் பண்ணால் உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை, நீ இந்த உலகத்தை வந்து சிங்கிளாக சர்வ் பண்ணலாம், அதாவது ஒத்தையாளாக போய் இந்த உலகத்தையே சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்தில் இங்கே ஒருத்தனும், இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பான். அது யாரும் இல்லை, நம்ம பிரதர்காரன் தான், யாங் ஷாங் யான் அப்படின்னு பேரை சொல்கிறாங்க. இப்போ இவனும் நம்ம ஹீரோ தான் அந்த மாஸ்டரை போட்டு தரலான்னு தெரியாமல் அந்த மாஸ்டரை வச்சே நம்ம ஹீரோ போட்டு தர பிளான் பண்ணுறான். இப்போ இவனும் இந்த மாஸ்டரை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ண போகிறான் போல். இப்போ நம்ம கிங்கும் ஒரு டொர்டைல் மாஸ்டர் கூட தான் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கோம். அதில் வந்து நம்ம கிங்கு தான் வின் பண்ண மாதிரி காட்டுறானுங்க. அந்த டொர்டைல் மாஸ்டரையும் போட்டு தள்ளிடுது. இப்போ அதோட பவரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நம்ம கிங்கும். ஓ டொர்டைல் மாஸ்டரோட சீல்டா, இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்துடுது. அதே சீனில் நம்ம அயனாமு தான் காட்டுறானுங்க. அயனாமும் ஒரு உல்ஃப் கூட சண்டை போட்டுட்ருப்பான். அந்த உல்ஃப் கூட பயங்கரமாக சண்டை போட்டு அதையும் தோக்கடிச்சிடுற மாதிரி காட்டுறாங்க. அது மூலமாக வந்து அதோட சோல் பவர் உறிஞ்சனால இவனுக்கு ஒரு கிளா கிடச்சிருக்கு. அதோட கிளா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்போ இவனும் நம்ம ஹீரோக்கிட்ட தான் வரான். ஹீரோக்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு இது மாஸ்டர் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனும் அவனுக்கு கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோக்கிட்ட வைக்கிறானுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் சரி இதை நீ தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். இந்த மஞ்ச மூலியும் அந்த பவர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுறான். அவளுக்கு வந்து ஒரு ஷீல்டு கிடைக்கிது.
அப்புறம் வந்து அந்த பீஸ்ட்டோட க்ளா மாதிரி கிடக்கும்ல, அதுவும் கிடைக்குது. இவன் வந்து ஒரு வெப்பனோட பவரை அப்சர்வ் பண்ணி தான் இவரோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சரி வாங்க அடுத்ததா வேறு இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது ஸ்பிரிச்சுவல் கேவுக்கு தான் போக போகிறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து தெரியும் எப்படியா இருந்தாலும் இவனோட டிசேபிளர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஹீரோ வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகிறோம். இதை பார்த்து நம்ம குரங்கு மண்டையனும் இந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் ஏன் என்னோட பழைய பெனிஃபேக்டரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து என்ன தான் சேஞ்ச் ஆகியிருந்தாலும் நம்ம ஹீரோட பாஸ்ட்டு குணம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபெமிலியராக ஃபீல் ஆகிருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம ஹீரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கேவுக்குள்ளே போகிற மாதிரி தான் போயிருப்பான். அடுத்து அதே சமயத்தில் வந்து நம்ம பிரதர காரணம் அந்த நம்ம ஹீரோ பிடித்தல்னா அந்த மங்கி கிங்கோட பாடி முன்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்கான். இதை நம்ம இன்னையிலேருந்து மங்கி கிங்னு பேர் வச்சுக்குவோம். இந்த மங்கி கிங்கிட்ட வந்து இவனும் இது ஒரு டிசாஸ்டர் லெவலில் இருக்க ஒரு பீஸ்ட்டு, இது மட்டும் அவனை அட்டாக் பண்ணிச்சு அவ்வளோதான், அவனோட கதை அதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு ஈவிலான ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. பிளான் போட்டது மட்டும் இல்லாமல் இவன் ஏதோ ஒரு வீடான ஒரு ஃபர்பிடன் ஃபெல்லை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனோட பாடி வந்து அயனை விட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெவன் அண்ட் எர்த் உங்களை மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவனோட கையை அவனே வெட்டிக்கிறான். வெட்டி ரத்தத்தை வருவதான் சீன் கட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வருது. ஒரு அக்காவும் அவனோட தம்பியை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா அவங்க அம்மாவும் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஜாம்பீஸ்லாம் வந்து தடுத்துட்டு இவங்கள வந்து காப்பாற்றிருப்பாங்க. அவங்கள வந்து தியாகம் பண்ணி இவங்களை காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க. இது யாரான்னு இப்போ தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நம்மளோட மஞ்சமுடி. இந்த மஞ்சமுடி எப்படியாச்சும் நம்ம தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் எடுத்து அதுலேருந்து ஜாம்பியெல்லாம் அட்டாக் பண்ண வந்திருப்பான். ஆனால் சடனாக பார்த்தா அந்த ஸ்வாடு வந்து இவளோட உடம்புக்குள்ளே போயிருக்கும். என்னென்னு பார்த்தா அந்த ஸ்வாடை வந்து இவன் அப்சர்வ் பண்ணியிருப்பா. அதாவது இவளோட பவர் அப்போ தான் அவைக்கனாக இருக்குன்னே நமக்கு சொல்லியிருப்பாங்க. இவளும் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பரவாயில்ல என்னோட கையை வச்சு நான் சண்டை போடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி இவளும் அவங்க கையை வச்சு ஒரு அட்டாக் பண்ணியிருப்பா. செத்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னு பார்த்தா அடுத்த செகண்டே அதோட தலை தனியாக போயிருக்கும். எல்லாம் இவ பண்ண வேலை தான். இப்போ தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகிடுது. ஓ இதுதான் நம்மளோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்வாடோட பவரை அப்சர்வ் பண்ணனால இவளோட ஒரு ஸ்வாடை நினச்சிட்டு ஸ்விம் பண்ணால் அதுவும் வெட்டு மாதிரி தான் போய் விழுகும். இப்போ அந்த ஸ்வாடு ஸ்லாஷும் எதிர்த்து இருக்க மாஸ்டர்லாம் அட்டாக் பண்ணுறான். அப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய மாஸ்டர் வந்து இவளை அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். இவளும் அவனை தம்பி முதுகில் வச்சுட்டு பயங்கரமாக ஸ்லாஷ் பண்ணுவாள் அவளோட வெறும் கையை வச்சு. அந்த ஸ்லாஷ் வந்து பயங்கர கோடு கோடாக போகிற மாதிரி தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் காட்டுறானுங்க இந்த மாஸ்டர் மேலே தான் விட்டிருப்பான். அந்த தொப்பை விழுந்து அந்த மாஸ்டரும் அதுவும் பல்ல கடிச்ச மணிக்கே நம்ம மஞ்சள் முடியை பார்த்து பயங்கரமாக முளைச்சிருக்கும். அது இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கும்போதே அது துண்டு துண்டாக போயிடுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம மஞ்சள் மூடி இதை பார்த்துட்டு ஆச்சரியத்தோடு இருப்பா. அப்போ தான் அவனோட தம்பியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓ அக்கா இதுதான் அவனோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மஞ்சள் முடியை பார்த்து அவனோட தம்பி கேட்குறான். இப்போ அவளும் அவளோட பவரை நினச்சிப்பான் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்ட்டு அவளை தூக்கிட்டே கிளம்பிடுறாங்க. ஒரு செகண்டில் வந்து இவன் வந்து அவனோட தம்பியை வந்து சேஃபாக ஒரு இடத்துல விட்டுட்டு இவன் வந்து தனியாக பயணிக்க ஆரம்பிக்கிறான். இவளோட தம்பிக்காரனோட பேர் வந்து ஃபேங்ஸு. இவனோட தம்பிக்காரனை வந்து எக்ஸ்கார்டில் வந்து விட்டுட்டு இவளும் நம்ம இன்னும் நிறைய வெப்பன்ஸ் அப்சர்வ் பண்ணி நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்திருப்பா. அப்படி வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய மாஸ்டர் கூட சண்டை போட்டு அவளும் நிறைய பாதைகளை கடந்து தான் வந்திருப்பான். அப்படி வந்தவளோட கண்ணு தான் நம்ம ஹீரோ மேலே விழுந்திருக்கும். நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான். அவன் எதை கண்டும் பயந்து விட மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனோட கூட இருக்கவும் நல்லா பார்த்துக்குவான். இதனால அவளும் இம்ப்ரெஸ் ஆகி அவன் கூட இருக்க மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ண வரானுங்க. இப்படியே நம்ம ஹீரோ வந்து ஒரு மலைக்கு பகுதியில் வந்திருக்க மாதிரி காட்டுறானுங்க. இதெல்லாம் நம்ம அயனாமு அப்புறம் வந்து கிங்கு அப்புறம் பேர்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. நான் கூட சடனாக பார்க்கும்போது நம்ம கிங்கோட மண்டைக்கு ஓடிக்குள்ளே தான் எல்லாம் பார்க்குறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிய வந்துச்சு 1000 பேனருக்குள்ளே இருந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ அவனோட சரௌண்டிங்கெலாம் வந்து செக் பண்ணி பார்க்குறான். ஏன் அப்படின்னா வந்து நம்ம குயின்டியன் வந்து இந்த மாதிரி புதையில் இருக்க இடம் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் கேவ் இருக்க இடத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. அவன் எதுவும் தூரத்தில் இருக்காளா அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வந்திருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு கழுகு வந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுற ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இதுவும் கண்ணில் ஒரு மின்னலோட நம்ம ஹீரோ சைடு திரும்பிட்டு
ஒரு சிக்னல் விடுற மாதிரி இருக்கும். அடுத்த செகண்டே பார்த்தா இது பயங்கர ஃபோர்ஸாக வந்து தரைய இறங்கியிருக்கும். அந்த அதிர்ச்சியில் எல்லோரும் பார்த்துட்ருக்க, அந்த கழுகும் நம்ம ஹீரோ இருக்க சைடில் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து அந்த கிளாவை வச்சு அட்டாக் பண்ண வர மாதிரி வந்திருக்கும். நம்ம ஹீரோ அதுலேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் டாச் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம மஞ்சமுனி அதை பார்த்துட்ருக்க, நம்ம ஹீரோ வந்து அடுத்தது வந்து அவனோட கொசு சாம்பியை தான் அமுச்சு விடுவான். நம்ம கொசு கிங்கும் போய் அதை அட்டாக் பண்ண போயிருக்கோம். இதுவும் மின்னல் வேகத்தில் டாச் பண்ணி போக போக நம்ம கொசு கிங்கும் சும்மா விடுவானா, ஒன்றா மட்டும் உன்னை விட்டுருவானா, வந்து அடிப்பண்ணா அப்படிங்கிற மாதிரி அதோட முதுகுலேயே அடிச்சிருக்கும். இதனால் அதுவும் கதி கலங்கி போகிற மாதிரி காட்டுறானுங்க. அதே சமயத்தில் பார்த்தா தூரத்துலேருந்து இதெல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்க மாதிரியும் காட்டுறானுங்க. இப்போ நம்ம கழுகும் அது தப்பிச்சா போதும்டா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். இதுவும் தப்பிச்சு போகுதுன்னு பார்த்தா தப்பிச்சு போயிருக்காது. இதுவும் ஒருத்தன்ட்ட வந்து நின்னுட்டு, பாஸ் அவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் சொல்லிட்டு இவன்கிட்டையும் நியூஸை வந்து சொல்லியிருக்கோம். இவனும் நேரங்கட்ட நேரத்தில் இவங்க வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கடுப்பில் இருப்பான். இவன் வந்து அந்த சாங்யூ சிட்டியை காப்பாற்ற வந்தவன் மாதிரி தெரிறான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. இவனும் அடே நீங்கள் தான் அந்த ஈவில் கல்டிவேஷனரா அப்படிங்கிற மாதிரி இவனும் கடுப்பாயிருவான். ஏன்னா இவங்ககிட்ட வந்து நிறைய ஜாம்பிஸ் இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் நம்ம கழுகு மூலமாக. இவனும் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கொசுவை வந்து அடித்து பறக்க விட்டுறான். இவனும் பறக்க விட்டுட்டு எத்தனை பேர் வந்தாலும் வாங்கடா அவங்கள ஒத்தைக்கு சமாளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் போட்டிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் மேலே வந்திருப்பான். வந்து நின்று எல்லாம் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருப்பானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஏன் தேவையில்லாமல் எங்களை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் தேவையில்லாமல் அட்டாக் பண்ணுறேன்னா, இந்த ஜாம்பி வேர்ல்டில் நீ ஒரு ஜாம்பி வச்சுருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ஈவில் கல்டிவேஷனாக தான் என்னோடய பார்வைக்கு தெரிகிற. ஏன்னா ஏன்ஷியன் புக்கில் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஈவில் கல்டிவேஷனர்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாமா. உன்னோட பாத்தே வந்து ஈவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்தா அவனும் சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ என்ன தான் அவனை அட்டாக் பண்ணாலும் அவன் வந்து எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விடுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோவை ஆச்சரியமாயிடுவான், யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி. அவனும் நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ணுவான் பயங்கரமாக. இதனால் நம்ம ஹீரோ ஓரளவுக்கு சமாளிப்பான். நம்ம ஹீரோ இப்படி ஸ்ட்ரகிள் பண்ண பார்த்தா நம்ம பாய்ஸும் திரும்ப வந்து இவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் வரோம் வாத்தியாரே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அடே பண்ணியே தான்டா கூட்டமாக வரும், சிங்கிளாக தான்டா வரும் அப்படிங்கிற மாதிரி இவனும் டைலாக் போட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இவனும் நம்ம ஹீரோவும் ஒரு டைலாக் போடுவோம், நாங்கள் ஒன்றும் பண்ணிங்க இல்லைடா, நாங்களும் சிங்கம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுவான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம மஞ்சமுனி சொல்ல ஆரம்பிக்கிறான், இவன் யாரும் இப்போ நம்ம மஞ்சமுனியும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இவன் யாரும் தெரியுமா, இவன் தான் ஸ்பியர் கிங்கு. இவன் ஸ்பியரை மட்டும் எடுத்தான் பல மோசோட தலை வந்து தலை தனி கால் தனியாக போய்கிட்டு இருக்கும். அந்தளவுக்கு இவன் மோசமானவன்டா. போய் இவங்ககிட்ட வம்பு கொடுத்து வரணும். நீங்கள் வம்புழுக்கிறதெல்லாம் ஏன்டா இவ்வளோ பெரிய இடத்துல போய் வம்புழுக்கிறீங்க அப்படி மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து இவ சொல்லிக்கிட்டு இருப்பாள். இப்போ நம்ம ஹீரோ யாராக இருந்தால் எனக்கு என்ன, ஏன் வழியில் வந்தால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. அவனும் நீங்கள்லாம் ஒரு ஈவில்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக கத்திக்கிட்டே அடிக்க வருவான். இதை கேட்ட நம்ம அயனாவும் யாரை பார்த்துறா ஈவில்னு சொல்கிறேன், நாங்கள் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, எங்களோட மாஸ்டர் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அவர் எங்களுக்கு போனஸ்லாம் தராரா, இந்த மாதிரி சண்டை போட்டா நீ தருவியா, உங்கள் அப்பா தருவானா அப்படிங்கிற மாதிரி இவனும் கழுவி ஊற்றிட்டு இருப்பான். ஏன்டா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் ஏன்டா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இன்னும் கடுப்பாக, அப்படி தான்டா பேசுவேன், சம்மந்தம் இருக்கா, சம்மந்தத்தை நம்ம தான் கிரியேட் பண்ணணும், ஏன்னா நீயே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அடிச்சுக்கிட்டு சாகும்போது நாங்களும் கிரியேட் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம டீமும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியாகும். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனும் இன்னும் கடுப்பாகிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்படி ஃபைட் பண்ணுறதோட அந்த சாப்டர் முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். வேறு என்ன கைஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா, பை பாய்.